ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஹியர். தேமுதிக 2006ல் விஜயகாந்த் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி. 2006 தேர்தலில் போட்டியிட்டு எந்த ஒரு வெற்றியும் பெறலினாலும் 2011ல் எதிர்க்கட்சியாக வளர்கிற அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி பெற்றாங்க. அது விஜயகாந்த் அவர்களே தொடங்கின கட்சினாலுமே அவர்களுக்கு ரசிகர்கள் அப்படிங்கிறதும் சரி, அந்த கட்சியும் சரி 2011ல் அவங்க காட்டின ரிசல்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. பட் அப்படிப்பட்ட தேமுதிக கட்சி பார்த்தீங்கன்னா 2011 எலெக்ஷனுக்கு அப்புறம் தேமுதிக கட்சி மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. 2014, 15, 19, 21 இந்த மாதிரியான தேர்தல்களை 24 இந்த மாதிரியான தேர்தல்களை தேமுதிக கட்சி தொடர்ச்சியான அளவில் அவங்களோட வாக்கு சதவீதமும் சரி, அவங்களோட எண்ணிக்கையும் சரி வீழ்ந்துக்கிட்டே இருக்குது. அவங்ககிட்ட இருக்க எம்பியாக இருக்கட்டும், எம்எல்ஏஸாக இருக்கட்டும், மாநில உறுப்பினராக இருக்கட்டும், இது எதுவுமே இல்லாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம தேர்தலில் தான் பார்க்கணும். கண்டிப்பாக தேமுதிகவுக்கு எல்லா தொகுதிகளும் ஓட்டு இருக்கிறனால ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு தொகுதி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட்டு தான். இதனாலேயே பார்த்தீங்கன்னா தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவோட தேமுதிக கூட்டணி வச்சது குறித்து பல கட்சிகள் அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட ஆன்மா அவர்களை மதிக்காது, திமுக எக்ஸ்ட்ரா தொடக்கப்பட்டதான் தேமுதிக அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் அஇஅதிமுகவும் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சியை காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு வழி. ஏற்கனவே அவரோட வாக்கு சதவீதம் 1% கீழே வந்துருச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய கூட்டணியோடு சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 எம்எல்ஏ ஜெயிச்சா தான் அந்த கட்சிங்கிறது ஒரு உயிர் போல இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேமுதிகங்கிற கட்சிக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது தேவை. அதை நோக்கி தான் அவங்களோட தலைவர்களும் சரி, தொண்டர்களும் சரி ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். தேமுதிக கூட்டணி வைக்கிறது மூலமாக திமுக ஒரு கூட்டணியாக இருக்கலாம், வலிமையான கூட்டணியாக இருக்கிறனால கண்டிப்பாக அவங்ககிட்ட நிற்கிற சீட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவில் எம்எல்ஏக்களை வின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் தேமுதிகவோட ஒரு எண்ணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி அப்படிங்கிறது தேமுதிகவுக்கு தேவை. அது டிஎம்கே கூட இருந்தால் அதிகமாக வரும் அப்படிங்கிறனால டிஎம்கே கூட நிற்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா தேமுதிகமான கட்சிக்கு எல்லா தொகுதியிலும் ஒரு 2000 5000 ஓட்டும், சில தொகுதிகளில் ஒரு 10,000 ஓட்டு கிட்டே இருக்கலாம். பட் அது ஜெயிக்கிறதுக்கு போதுமானா கண்டிப்பாக போதாது. பட் ஆனால் டைட் க்ளோசிங்கான இதில் என்டிஏ வர்சஸ் டிஎம்கே கூட்டணின்னு வரும்போது கண்டிப்பாக டிஎம்கேக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தா தேமுதிகவையும் ஒரு குறிப்பிட்ட இந்த 6+1 அப்படிங்கிற மாதிரி சுருக்கிறதுனால கண்டிப்பாக அது டிஎம்கேக்கு மிச்சம் ஒரு 10, 15 தொகுதியில் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அதுதான் அவங்க வேணும்னு எதிர்பார்க்குறாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். தேமுதிக அப்படிங்கிற கட்சி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸை 2011ல் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அவங்களோட கட்சியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சுருங்கி கொண்டே வருது. 2015, 16, 19, 21, 24 பார்த்திங்கன்னா அவங்களோட கட்சி தொடர்ந்து குறிப்பிட்ட அளவில் ஒரு கம்மியான வாக்கு சதவீதத்தை ஏற்றுக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் சோர்ந்து போகிறதுக்கும் கட்சியோட மிகப்பெரிய ஒரு விளிம்பு நிலைக்கு போகிறதுக்கும் காரணமாக இருக்குது. அது மட்டும் போதாதுன்னு அது நிறுவனர் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததும் கண்டிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தன்னோட தலைமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. என்னதான் அவரோட சொந்த கட்சியாக இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக விஜயகாந்தையும் அவர்கள் குடும்பத்தாரையும் தவிர வேறு யாரையும் தலைவராக பார்க்க மாட்டாங்க அப்படின்னாலுமே கூட வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருக்காலும் முக்கியமான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஒரு 2-3 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது டிஎம்டிகேக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கலாம். அது பின்னால் ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு அடித்தளமாகவும் அமையலாம். இது எது குறித்து நடக்க போகுது அப்படின்னு கருத்து இருந்தால் பார்க்கணும். டிஎம்டிகே பார்த்திங்கன்னா போன வருஷத்துலேருந்தே தொகுதி பங்கீட்டு பயிற்சியை நடத்தாமல் 20+1, 10+1 இரட்டை இலக்கம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. பட் அது குறிப்பிட்ட அளவில் அவங்களுக்கு ஒரு நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஏடிஎம்கே அவங்களுக்கு ஒரு டோரே ஓப்பன் பண்ணல. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க டிஎம்கே கிட்ட போய் கண்டிப்பாக 6+1 6 எம்எல்ஏ சீட்டும் ஒரு எம்பி சீட்டும் இல்லை ஒரு மாநிலங்களவை சீட்டும் கிடைச்சா மாதிரி உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. இது அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு நல்ல டீல் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 6 சீட்டில் ஒரு 2 சீட்டும் 3 சீட்டும் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு 2-3 எம்எல்ஏங்கிறது கண்டிப்பாக அவங்களோட கட்சிக்கும் சரி, அவங்களோட வளர்ச்சிக்கும் சரி கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ டிஎம்டிகே 2026 தேர்தலில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, டிஎம்கே கூட சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இது குறித்து ஒரு கமெண்ட் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.